வீட்டில் இவ்வளோ இடம் கிடக்கு, யாருமே அங்கே உட்காராம இங்கே உட்காந்துருக்காரு. காற்று வருதான் பத்தியா. ஃபங்க்ஷன்லாம் சிறப்பாக முடிஞ்சது. இன்னைக்கு வந்து பிரியாணிலாம் பண்ணாங்க, பண்ணி எல்லாம் செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோமா. அதனால நம்ம சித்தப்பா கிளம்பியாச்சு. ஆமாம், வெரி டயர்ட். ஆமாம், அடுத்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? அப்போ யார் எடுத்தாலும் இதே சொல்லுதில்லப்பா. ஏன்பா எங்கே கூட்டு போறியா? கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு கூட்டு போற மாதிரி அண்ணனை இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போறீங்க. பாத்துக்கல பத்திலாம் மோகனே சொல்லுதான் புது மாப்பிள்ள நினைப்பான். கல்யாணம் பண்ணாதீங்கன்னு கேட்கல. அடுத்து பண்ணுவான், என் பொண்டாட்டி போன் பண்ணுதானே உட்காந்துட்டு இருக்கேன். மனுஷனுக்கு ஒரு நேரம் பண்ணலாம், 2 நேரம் பண்ணலாம், 7-8 நேரம் பண்ணிருக்கு. கொஞ்சம் அது புருஷனா பாத்தீங்கம்மா, பாவமா அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கோம்லாம். அந்த போஸ்டிங் உண்டான மரியாதை கொஞ்சமா எனக்கு கொடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு வலிமை வேணும்டா. வலிமையா? அப்புறம் எதுக்கு கண்ணு கலங்குது? நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்ப மாப்பிள்ள சொன்னது பாத்தீங்களா? என்னடே நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்களாப்பா. ஹாய், திஸ் இஸ் ஆர்கே. நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஃபேமிலி மொத்தமும் ரோட்டை மறைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அனுபவம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் அநியாயமா இல்ல? வீட்டுல இவ்வளவு இடம் கிடக்கு, யாருமே அங்க உட்காராம இங்க உட்காந்துருக்காரு. காத்து வருதான் பத்தியா. என்னமா இது? மேகலை வெக்கமா? ஆமா, பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. ஆமா தம்பி, என்ன இப்படி வந்திருக்கிய? இதுதான் எங்க அத்தை, மைடியர் அத்தை. எங்க மாமா பாருங்க. என்னது ஊட்டி விடுதாவலாமா? சா விடுங்கப்பா. இப்ப நாங்க மட்டும் இல்லன்னா அத்தைக்கு ஊட்டி விட்டுருப்பா ஒரு ஆளு. என்னத்த ஊட்டி விடுங்க. சித்தப்பா ஊட்டி விட வேணும். அடையப்பா, இங்க 2 பைக்கியல் உண்டு. இந்தா இருக்குது. இங்க 2 பைத்தியம் இருக்கா? பத்தி அவனை பைத்தியங்க அவனை பைத்தியம் நான் சொன்னேன் பத்தியா. நான் எப்படி மாத்திட்டான் பத்தியா. அப்படியே போவோமா? வாங்க. அங்க வந்து பார்த்து. ஆமா, இங்க ஒரு ஆள் வராங்க. எங்க போறீங்க? வீட்டுக்கு. இப்ப இருங்க. ராகவம்னா அங்க இருக்காவ. இங்க 2 பேர் தனியா உட்காந்துருக்காவ. என் தங்கச்சி. என்னம்மா தனியா உட்காந்துருக்கீங்க? 2 பேரும் அப்பதே இருந்து ஒரே ரொமான்ஸு. நானும் பார்க்கேன். அங்க இருந்து ஃபுல்லா ஊட்டி விடுறது என்ன எல்லாம் அநியாயம் இல்லப்பா. சிங்கிள் பசங்க மனசுல விதைக்காதீங்க. ரைட்டு, நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க உங்க ஊட்டி விடத. நாங்க போயிட்டு வரோம். பந்தி முடிஞ்சு மறுபந்திக்கு வந்திருக்குங்க மச்சான் 2 பேரும். இது பெரிய மச்சான், அது சின்ன மச்சான். என்ன மச்சான் வாட்டு கேட்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா பாருங்க. மாமா புற்று வந்துருக்கு. நண்பர்களே முடிச்சுதான் நண்பர்களே இருக்காங்க. ஆமா, செல்ஃபி எடுக்கிறீங்க. ஆமா, செல்ஃபி பிள்ளையா? நானும். ஓகே, இவங்க தான் எங்க வீட்டு குயின். ஆமா, எங்க தங்கச்சி. ஃபங்க்ஷன்ல எப்படி முடிஞ்சுச்சு? எஸ் நைஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஆமா, கொரியன் சீரியஸ் பாக்குற பிள்ளைலாம் இப்படிதான்ப்பா இருக்குது. இந்த பிள்ளைங்க இப்படிதான் இருக்குது. என்னத்தை செய்ய? வாங்க. சரி, எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் வந்து சிறப்பாக முடிஞ்சுது. ஆமாம், எல்லாரும் அடுத்து என்ன வேலை, அடுத்த ஃபங்க்ஷன் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டியதான். அடுத்த ரைட்டு இலையே நீங்கம்மா பத்தியா மேரேஜா? ஃபங்க்ஷன்லாம் சிறப்பாக முடிஞ்சது. இன்னைக்கு வந்து பிரியாணிலாம் பண்ணாங்க. பிரியாணிலாம் பண்ணி எல்லாம் செம்மையாக சாப்பிட்டு அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, அதனால் வந்து இந்த வீடியோ எடுக்க முடியல. அதெல்லாம் பிரியாணி எடுத்து சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு ஃபேமிலி கிளம்புறாங்க. அப்புறம் சித்தப்பா எல்லோரும் தசைமலை போகிறாங்க. அங்கே இன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க சென்னைக்கு வருவாங்க. செல்லக்குட்டிங்க மைடியர் மாப்பிள்ளையும் வந்து கிளம்புறாங்க. இப்போ சென்னை வந்துடுறியா மாப்பிள்ள? காலேஜில் அங்கே தானா? சரி, அப்போ நீங்கள் சென்னை வந்துடுங்க. அங்கே ஃபன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆமா, சித்தப்பா கிளம்பியாச்சு. ஆமா,
வெரி டயர்ட். ஆமா டூ டயர்ட். ஆமா. அடுத்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? ராஜேஷ் கல்யாணம். அப்ப யார் எடுத்தாலும் இதே சொல்லுதீங்களப்பா. ஏன்பா நீங்க கவர் பண்ணிருக்கலாமா? என்னது? ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வீடியோல வரலாமா? வரலாம் வரலாம். அது தப்பு இல்ல, அது தப்பு இல்ல. நான் வந்து தானே அப்ளே. அவ தக்காளி, அவ இருக்கு. அவ தான் மறைஞ்சு மறைஞ்சு ஓடனா. இந்த இருக்கா பாரு. இவா இல்ல, அவ எவா. எங்க வாங்க ராஜேஷ். எங்க சித்தி பாய். ஆமா சித்தி சித்தப்பா அடுத்து வந்து கோயில் கிளம்பிட்டாங்க. மாமாவை நீங்களும் போயிட்டு வரீங்களா? வேற யார்? அப்போ மாமாவை நீங்களும் அதே மட்டும் தனியா விட்டு போறிய? எங்க கூட்டு போறிய? எனக்கு ஏதோ வந்து கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு கூட்டு போற மாதிரி அண்ணனை இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போறீங்க. கல்யாணம் முடிஞ்சு மறுவீடுக்க போறிய? பாத்துக்கல பத்தில உன் மகனே சொல்லுதான் புது மாப்பிள்ளை நினைப்பான். இதான் சொன்னோம்ல, எங்க அத்தை சிரிப்பு தான். சிரிங்க ஒன்ஸ் மோர். சிரிங்க அத்தை. இப்படிதான் மரியாதைன்னு சொன்னா அப்புறம் கமெண்ட்ஸ்ல எல்லாம் கேட்பாங்க. என்னம்மா வெக்கமா அப்படின்னு கேட்பாங்க. என்னம்மா இன்னும் எங்க பேரு? இப்ப பேரு சரியா? நாங்க தான் ஆல்ரெடி எடுத்துட்டோமே. சரி சித்தி பார்த்து போயிட்டோம். சரியா? மாப்பிள்ள கிளம்பிட்டீங்களா? ஆமா சரி மாப்பிள்ள பார்த்து போயிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம். சரிங்களா? பாய். ஆமா டாக்டரு டாக்டருக்கா வண்டி. ஐயோ ஐயோ இன்னைக்கு எத்தனை உசுறு பார்ப்போன்னு தெரியலையே. இன்னைக்கு எத்தனை? சரி ஓகே பாய். பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்களா? இன்னைக்கு யார் ஓட்ட போறா? உண்மையில வந்து ஓட்ட போறாளா? ஐயா ரைட்டு. வண்டி இப்ப பின்னாடி போறத வச்சே பாத்துருவேன் கண்டி எப்படி போகுதுன்ட்டு. சரி ஓட்டு. பாய் 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 பாய். என்னதுமா தேடிக்கிட்டு இருக்க? இப்பதான் பிரேக் எங்க தேடுதாளா? பாப்பே பிரேக் எங்க தேடிட்டு இருக்கியோ? சரி ரைட்டு. பார்த்து பார்த்தோடு. சரியா? இருங்க சித்தி நீ வேணா இறங்கிடுதியா? அப்படியா? ஸ்டார்ட். ஓகே பாய். ரைட்டு போமா. சிரிப்பை பாரு. சிரிப்பை பாரு. டிம்பிள் எங்க நடக்குது? டிம்பிள் நடக்குது. சரி அடுத்து எங்களோட பிளான் வந்து இப்போ வந்து தலையணை போறோம். நாங்க தலையணை போறோம். அங்க போயிட்டு வந்து இது யாருக்கு ஆட்டோ மாப்பிள்ள நெக்ஸ்ட் பிளான் மண்டே காமில கல்யாணம் பண்ணாதீங்கன்னு கேட்கல. அடுத்து பண்ணுவான். கல்யாணத்தை பண்ணிட்டு என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுதானே உட்காந்துட்டு இருக்கேம்மா. நான் தெரியாம தான் கேட்கேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு நேரம் பண்ணலாம், 2 நேரம் பண்ணலாம், 7-8 நேரம் பண்ணிருக்கு. நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் போடுறாங்க. நான் போடுவேன் கண்டிப்பா இதெல்லாம். என் மாப்பிள்ள தங்கமான பையன். காலேஜ் முடிச்சுட்டு வேலை பார்க்குற வரைக்கும் சொக்க தங்க அந்த மாதிரி இருந்தான். ஆனால் அப்பேற்பட்ட அப்பாவி பையனை நீ ஃபோன் பண்ணியே டார்ச்சர் பண்ணியே அவனை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குத. கட்லாம் பண்ண முடியாது. இது எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். மாப்பிள்ள இந்த விட்டு போகுமா? அதனால ஆமாம் கொஞ்சம் அது புருஷனா பாத்தீங்கம்மா பாவமா. அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கோம்ல. அந்த போஸ்டிங் உண்டான மரியாதை கொஞ்சமாக அவனுக்கு கொடுங்க. என்ன மாப்பிள்ள? ஓகே இதுக்கெல்லாம் ஒரு வலிமை வேணும்டா. வலிமையா? அப்புறம் எதுக்கு கண்ணு கலங்குது? அதாவது என்ன தெரியுமா? இது வந்து ஆன் கேமராவா ஆஃப் த கேமரா காட்டினா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நெஞ்சுக்குள்ள அடிச்சுட்டு இருக்குது. ஆமா 1 மணி நேரமா உட்காந்து இருந்துட்டு என் முன்னாடியே பார்க்க போகணுன்னு இருக்கான். சரி ரைட்டு அதெல்லாம் போயிட்டு வா அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. நான் வேற எங்க போகலாம்? போயிட்டு குளிக்க போகலாம். சரி இன்னைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி அதாவது இந்த பொண்டாட்டிமார்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறோம் கேட்டுக்கோங்க.
நண்பன் வீட்டுக்கு ஒரு நாள் வந்தாலும் நிம்மதியாக இருக்க விடுங்க. ஆமாம், ஒரு நாளாவது அவனை நிம்மதியாக இருக்க விடுங்க. அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு பின்னாடி வந்து 10 ஃபோனு 15 ஃபோன்னுட்டு எங்கே இருக்க எப்போ வரேன்ட்டு அந்த லாக்லேயே கேட்ட மாதிரி அதே மாதிரி கேட்காதீங்கப்பா. பாவம் பிள்ளைகள், ஒரு நாளாவது என்ஜாய் பண்ண மாதிரி விட்டுருங்க. சரிங்களா? ஆம்பிள் ரெக்யூஸ்ட் இந்த மாதிரி கேட்டு தானே. சரியா? ஓகே, பாய். பஞ்சாயத்து முடிஞ்சா? பஞ்சாயத்து உனக்கு வீட்டு போனவங்க என்ன ஆரம்பிக்கும். எனக்கு இந்த வீடியோ பார்க்காலும் அன்னைக்கு உனக்கு பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். பார்த்துக்க, டெலிட் பண்ணி விட்டுருவோம்ல. யூடியூப்ல இருக்குல்ல, நான் லிங்க் அனுப்பி விட்டுருந்தேன். எல்லாத்தையும் டெலிட் தான். ஆமா, அதாவது மக்களே இந்த வீடியோ அவங்க வந்து அவங்க வாய்ஸ் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? என் மொண்டாட்டி பார்க்க கூடாதுன்னு நான் ஆண்ட்ராய்டு போனே கட் பண்ணி இன்னையில இருந்து டேட்டா பேக்கேஜ் போட மாட்டேன். சரி, மட்டும் பார்த்து இந்த மூஞ்சி நல்லா பார்த்துவாங்க. கல்யாணம் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்து யாராவது இருந்தாலும் இல்லை சொந்தக்காரங்க இருந்தாலும் பார்த்தா கூட கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்களா? போடுறதெல்லாம் இப்போ சொல்ல சும்மா ஏதாவது டைம் பாஸ் பண்ணிடுவேன். என்ன பண்ணாப்ல? இதுதான் மாப்பிள்ள கரெக்டான விஷயம். போட்டு தள்ளாம விட மாட்டேன். பார்த்துக்க. சரி, ரைட்டு. மீண்டும் சந்திப்போம். இது தொடரும் வரும். கண்டிப்பா அன்னைக்கு மறுபடியும் வீடியோ போடுவோம். ஆமா, இந்த மூஞ்ச பாத்துக்கோங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான். என்ன பண்றீங்க? உங்க அப்பாவுக்கு முடியாது. ஆமா, எங்க மச்சான் கிளம்பியாச்சு. மச்சான் போயிட்டு வாங்க. ஆமா, எங்க மச்சான் ஹைட்டை பத்தியெல்லாம் என்ன ஹைட்டு. மச்சான் பேசணும் இப்படிதான் இருந்து பேசணும். அப்பா அப்படின்ட்டு இப்படி பிடிச்சிக்கலாமா? சரி மச்சான், போயிட்டு வாங்க. அது பாய். என்ன பாய் 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 மச்சான். ஆமா, பாய். சரி மச்சான், பாய் மச்சான். பார்த்து போயிட்டு வா. ஓகே, சரி. மாம்ஸ், மாமா மீசை பத்தி இல்ல. மாமா ஒரு முறுக்கு எப்படி மீசை முறுக்கு கட்டபொம்மன் மாதிரி. என்ன மாம்ஸ், மீசை பத்தில அப்படியே வியர்ப்பு மாதிரி வச்சிருப்பாரு. உண்மை கிடையாது. என்ன மாமா? அப்புறம் வேற என்ன கதை ஓடிட்டு இருக்குங்க? அப்புறம் சொல்றியா? ரைட். சரி, நடத்து. அவரங்க தக்காளியா இங்க இருக்காப்லையா? நாங்கள் எதையோ மாமாவை காணல. நம்ம வாங்க கிளம்புவோம். பாய். எங்கள் அத்தையும் மாய் போட்டா. சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு அதனால ஃபினிஷிங் நீ தானே இருக்கணும். அதனால தம்பியும் டயர்ட் ஆகிட்டாப்ல உட்காந்து. சரி, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சா? ஆமாம், ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிக்கலாம். அதனால் வந்து அடுத்து வந்து வேறு வீட்டை சுற்றி காமிக்கும். சரி, ரைட்டு. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. வீடே கொஞ்சம் அமைதியாகிட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். என்னம்மா? சரி பாப்பா, எல்லாரும் பாய் சொல்லிடு. பாய். வீட்டோட ஃபுல் vlog சீக்கிரமே போடுறோம் நாங்கள். ஏன்னா கன்ஃபார்ம் போடுறோம். ஓகே, ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். ஓகேவா? ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆமாம், எங்கே கிடக்குன்னு தெரியல, தட்டி விட்டுருங்க. மாப்பிள்ளை சொன்னால் கரெக்டாக இருக்கும், தட்டி விட்டுருங்கப்பா. அதனால் நியூவாக யாராவது வந்து பார்த்துட்டீங்க வீடியோ, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ. பாய்.